காலில இருந்து நம்ம தளபதி வருவார்னு நின்றுக்கிறோம். வந்து அப்படியே மேலும் ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சு நமக்கு. தளபதி வருவார் கீழே பார்த்துலான்னு ரொம்ப ஆவலோட சாப்பிடாம கூட நம்ம வந்து உட்கார்ந்து நின்று எல்லாமே லேடிஸ்லேருந்து மகளிர்ல ஜென்ஸ் எல்லாமே நின்றுந்தோம். ரொம்ப நேரம் இன்னும் கடைசியில் மேலேருந்து அப்படியே போயிட்டாரா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் நிச்சயமா கண்டிப்பாக ஒரு நாள் பூந்தமல்லி தளபதி வரணும். நாங்கள் எல்லாம் பார்ப்போம். நிச்சயமா அது எங்களுக்கு மனசு கஷ்டமாகுது. எங்க சிஎம் வந்து எங்க என்னைக்குமே எங்க சிஎம் தான் வந்து விஜய் தான் வந்து என்னைக்கும் டிவிக்கே எங்க டிவிக்கே தான் என்னைக்கும் வாழ்க வளமுடன். எங்க டிவிக்கே தான். ஆமா அவர் ரிட்டர்ன் போயிட்டாங்கிறது உண்மைதான். அவர் புரோட்டோகால ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் போயிருக்காரு. இந்த புரோட்டோகால் பேசுறவங்களுக்கு கரெக்டா தெரியும் எது புரோட்டோகால் அப்படின்னு. கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஒரு நாள் வந்து சந்திப்பாரு. இந்த சுத்திட்டு திரியிறாங்களா 200 ஊபிஸ் அவங்க எல்லாருக்குமே நாங்க சொல்லிக்கிறோம். நிச்சயமா எங்க தளபதி தான் நிரந்தர முதல்வர். ஆமா படிச்ச பையன் நான் சொல்றேன் நிரந்தர முதல்வர் தான். படிக்காத தற்கூரி நாங்க இல்ல, படிச்ச தற்கூரி நாங்க மட்டும்தான். நீங்களா தான் படிக்காத தற்கூரி. எப்படி நீங்க எங்களை தற்கூரி தான் சொல்ல போறீங்க? நாங்களே சொல்லிக்கிறோம். ஆனா படிக்காத தற்கூரி நீங்க மட்டும்தான். ஒரு மணில இருந்து வெயிட் பண்ணி இருக்கிறோம். தளபதி வருவார் மட்டும்தான் வெயிட் பண்ணி இருக்கிறோம். இன்னும் வரல. 1 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாருமே போயிட்டாங்க, தளபதியும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் வருவாரு நாங்க பாக்கலாம்னு ஒரு ஆசையா இருந்தோம். சாப்பிட ஆனா நீங்க இங்க வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நாங்க ஒரு மதியானம் 1 மணில இருந்து காத்துட்டு இருக்கோம். காலைல இருந்து சாப்பிடல நாங்க யாருமே. இங்க வராரு அங்க வராரு சொல்லி நசரத் பேட்டையில இருந்து வெயிட் பண்றோம். நாங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. வெயில வந்து நாங்க நிக்கிறோம். வெயிலுங்க ஒரு தளபதி பார்த்தா நாங்க நிக்கிறோம். இந்த மாதிரி பண்றாரு. இந்த பாசை காட்டி மோசம் பண்றாங்க. இல்ல வரவனா அறிக்கை கொடுத்துட்டாரு. அறிக்கை கொடுத்தாரு இல்லன்னு சொல்ல. ஆனா வரலையே. இங்க ஒரு ஆசை தானே எல்லாருக்கும். ஒரு ஆசை தானே அவரை பாக்கணும். எத்தனை வருஷமா காத்துட்டோம். எங்க தளபதி இப்ப சிஎம்மா பாக்குறப்ப எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். நடிகர் வேற இப்ப தளபதி இல்ல அதெல்லாம் நாங்க பாக்க நடிகர் நாங்க பார்க்க மாட்டோமா. காலையில இருந்து நாங்க எல்லாம் நின்னதே வேஸ்ட் ஆகி போச்சு. எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்து வெயிட் பண்ணி சாப்பிடாத கொள்ளாத இங்க வந்து நிக்கும் போது நாங்க 1 மணி எதுவுமே இல்ல, மூச்சு திணறி செத்துருமான்னு கூட ஒரு பயமே வந்துச்சு எனக்கு. கொஞ்ச நேரத்துல இருக்கிற பசங்க தள்ளி கிள்ளி எல்லாமே பண்றாங்க. ஒன்னும் தேவையில்ல, நின்று ஹாய்ன்னு சொல்லியிருந்தாருன்னு கூட எங்களுக்கு உண்மையாலுமே மன திருப்தியா இருந்திருக்கும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா கண்டிப்பா அடுத்த டைம் உங்களை பாக்கணும்னா நாங்க கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஹாய் சொன்னா போதும்ண்ணா எங்களுக்கு. எதுக்கு வந்திருந்தீங்க? யார் பக்கம் வந்தீங்க? விஜய் மாமா பக்கம் சொல்லு. விஜய் மாமா பக்கம் ஏமாத்திட்டீங்க. பார்க்க முடியல, கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டான். கண்டிப்பா பாப்பேன் சொல்லு ஒரு நாள். நீங்க வரணும், நான் பாப்பேன் சொல்லுங்க. எனக்காக நீங்க வரணும் சொல்லு. விஜய் மாமா நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அவரு நாங்க வரதுக்குள்ள போயிட்டாரு. மெட்ரோலயே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வரணும் மாமா. நெக்ஸ்ட் டைம் வரணும் மாமா. உங்களை பார்க்கணும் மாமான்னு சொல்லுங்க. பார்க்கணும் மாமா.